ஃபிட்னஸ் மேலே இருக்கிற ஆர்வம் எல்லாத்துக்கும் அதிகமாயிருச்சு. எல்லாரும் நடக்கிறாங்க. இப்போ முக்கியமான சந்தேகம் என்ன, டாக்டர் நம்ம காலையில் நடக்கிறது நல்லதா, சாயந்தரம் நடக்கிறது நல்லதா? எனக்கு டைம் கிடைக்கல, காலையில் நடக்க முடியறதில்ல, சாயந்தரமாவது நடக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ 2க்குமே அதற்கான சாதகங்கள் இருக்குது. அதை பற்றி தான் சொல்கிறேன். இப்போ அதிகாலை நேரம் 6 to 8 நம்ம நடக்கிறோன்னு வைங்க. அந்த சமயத்தில் இந்தியா மாதிரி ஒரு டிராபிக்கல் கண்ட்ரி, வெப்ப நாட்டில் காலை நேரத்தில் இதமான சீதோசன நிலை, சுத்தமான காற்று, புற ஊதா கதிர்கள் அதிகம் இருக்காது. ஸோ நம்ம ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது. அந்த ஒளி நம்ம தோல் மேலே படும்போது நம்மளுக்கு விட்டமின் டி என்ற முக்கியமான ஹார்மோன் சுரப்பது அதிகமாகுது. இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி தான் டயபெட்டிஸ் வரக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஏசி கார் போவாங்க, வீட்டில் ஏசி, எங்கே பார்த்தாலும் ஏசியில் வேலை செய்யறதுனால சன்லைட் எக்ஸ்போசர் ரொம்ப குறைஞ்சு போய் விட்டமின் டி குறைபாடு மிக அதிகம். இந்த விட்டமின் டி எதுக்கு உதவி ஆகுதுன்னா, கணையத்திலிருந்து பீட்டா செல்லேருந்து இன்சுலின் ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த விட்டமின் டி மிக மிக அத்தியாவசியம். அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகமாக்குறதுக்கு விட்டமின் டி உதவுது. அதனால் இன்சுலின் அதிகமாகிறது இல்லாமல் இம்யூனிட்டி அதிகமாகுது, போன் ஹெல்த்தும் அதிகமாகுது. மேலும் காலை நேரத்தில் தான் அந்த கார்டிசால் எனப்படும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் செக்ரீஷன் அதிகமாக இருக்குது. அந்த ஒரு சர்க்கேடியன் ரிதம், உயர்நிலை கடிகாரம்னு சொல்லுவாங்க. அது கார்டிசால் சுரக்கிறதுக்கான அதிகப்படியாக சுரக்கிறதுக்கான நேரம் அதிகாலை 6 மணி. அந்த டைமில் தான் நம்ம பிளட் ப்ரெஷரும் பிளட் சுகரும் உடம்புல ஜாஸ்தியாக இருக்கான வாய்ப்பு இந்த கார்டிசால்னால. ஸோ அந்த சமயத்தில் நடந்தோம்னா பிபியும் சுகரும் குறையிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அப்படின்னா டாக்டர் மாலை நேரம் நடக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லையா? இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான பயன் இருக்கு. என்னன்னா, இரவு உணவுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் நடந்தா போஸ்ட்பிராண்டியல் குளுக்கோஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடம்புல அதிகமாகிற சர்க்கரையின் அளவு குறைவதற்கு அந்த இரவு நேர வாக்கிங் மிக மிக உதவியாக இருக்கும். ஸோ காலையானாலும் மாலையானாலும் வாக்கிங் உடம்புக்கு மிக பயன் தரும்.